Dear student, identify the type of conic and find the center, focus, vertex and directrice of the following. First, கொடுத்துரு ஈக்குவேஷனை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை என்னடா நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. பேரபோலாவா, எலிப்ஸா, ஹைபர்போலா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 9 = 1. ஓகே, ப்ளஸ் வந்தால் நமக்கு இட்ஸ் நமக்கு என்னறான் எலிப்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, therefore ஈக்குவேஷன் இட்ஸ் எலிப்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனு எலிப்ஸ் வந்து நான் மேஜர் எக்ஸ் எக்ஸில் இருந்தால் ஒரு டயக்ராமும் ஒய் எக்ஸில் இருந்தால் அனதர் டயக்ராம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், எக்ஸ் எது ஹையஸ்ட் வேல்யூ பாருங்கள் 25. இப்போ 25 நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கு, நமக்கு ஏ கிரேட்டர் தன் பி கண்டிஷனாக இருக்கும். ஏவோட பி வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் 25 ஏ = 5, இது நான் 3 ஆகிடும். அப்போ ஏவோட நான் பி வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ ஆகுது. அப்போ ஹையஸ்ட் வேல்யூனா ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், லோ வேல்யூனா பி ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். கரெக்டாக எடுத்துக்கணும். எலிப்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ ஏ ஸ்கொயர், லோயஸ்ட் வேல்யூ பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மேலே என்னங்க தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ இது என்ன 25 மேலே அப்போ மேஜர் ஆக்ஸ் ஆலாம் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ 25 ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ் ஆர் -5 தான் போனால் நம்ம -5 யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் +5 தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ப்ளஸ் ஆர் -3 தான் வரும். +3 மேலே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்போ இ வேல்யூ ஃபைன் பண்ணணும். என்ன நடக்கும், ஃபோக்கஸ்க்கு ஏஇ யூஸ் பண்ணுவோம். இ வேல்யூ வேணும், ஏ வேல்யூ பி வேல்யூலாம் வேணும். இப்போ இ ஈக்குவல் நம்ம ஃபார்முலா எலிப்ஸுக்கு 1 - b ஸ்கொயர் பி ஏ ஸ்கொயர், b ஸ்கொயர் 9, a ஸ்கொயர் 25, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 25 - 9/25, 25 9 பண்ணால் 16/25, 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 5. இ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நான் ஏஇ கண்டுபிடிச்சி வச்சுக்க, ஏன்னா ஃபார்முலா சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். அப்போ ஏஇ ஈக்குவல் ஏ வேல்யூ 3 5, இ வேல்யூ நம்ம நேரம் 4 5. இது நான் கேன்சல் ஆகிட்டா 4 வேல்யூ. ஏ/இ ஓகே, ஏன்னா டைரக்டிஸில் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏ/இ இங்கேயும் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்க. ஏ வேல்யூ 5, இ வேல்யூ 4 5 5. இந்த 5 மேலே போனால் 5 × 5 25/4. இதுதான் ஏ/இ வேல்யூ. 1 என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சென்டர் வந்து கன்ஃபார்ம்னா 0 0 தான் வைக்கா. ஏன் நமக்கு எக்ஸ் - ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் - கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் = 1. இதுதான் ஜென்ரல். ஏன்னா ஹெச் கணக்கான 0 0 இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அப்போ இட் இஸ் என்ன சென்டர் வேல்யூ 0 0. ஃபோக்கஸ் நம்ம இது இஸ் எலிப்ஸ் மேஜர் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ்னா நமக்கு ப்ளஸ் ஆர் - ஏஇ, 0 ப்ளஸ் ஆர் - என்ன ப்ளஸ் 1 2 ஃபோக்கஸ் இருக்கும், 2 வெர்டெக்ஸ் இருக்கும், 2 டைரக்ட்ரிஸ் இருக்கும். எதுக்கு, எலிப்ஸுக்கு ஹைபர்போலாவுக்கு தான். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆர் - ஏ என்ன கண்டுபிடிச்சி நமக்கு 4க்கு தான். ப்ளஸ் ஆர் - 4. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் 4, 0, அனதர் ஃபோக்கஸ் F2 வந்து -4, 0. வெர்டெக்ஸ் 2 வெர்டெக்ஸ் இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் ஆர் - ஏ, 0. ஏ வேல்யூ நமக்கு தெரியும், நம்ம கண்டுபிடிச்சு நமக்கு ஏ வேல்யூ 5, ப்ளஸ் ஆர் - 5, 0. அப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து 5, 0 1, அனதர் ஏ டேஷ் வந்து -5, 0 2 வெர்டெக்ஸ். டைரக்ட்ரிஸ் எக்ஸ் = ப்ளஸ் ஆர் - ஏ/இ. ஏ/இ 25 5 4 இருக்குது. அப்போ 2 நேரம் எக்ஸ் ப்ளஸில் ஒரு ஆன்சரு, மைனஸில் ஒரு ஆன்சர். அப்போ 2 வெர்டெக்ஸ். ஓகே, அப்போ ஃபுல்லாக நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டோமா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கொடுத்துற ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் டயக்ராம் இதுனா நமக்கு டயக்ராம் இதில் நம்ம சொல்லிட்டாங்க. இது மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒய், இது எக்ஸ் ஆக்சிஸ், சென்டர் 0 0, சி வேல்யூ. இதை நமக்கு நேரம் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஏனா ஏ டேஷு, இது ஏ நமக்கு -5, 0. இது ஏ டேஷு -5, 0. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் நேரம் F2 ஃபோக்கஸு -4, 0. அனதர் ஃபோக்கஸு F1 4, 0. ஓகே, டைரக்ட்ரிஸ் இங்கே இருக்கும் நமக்கு. எக்ஸ் = நேரம் 25/4. ஓகே, -25 போய் 4. இங்கே நான் அனதர் நமக்கு இருக்க எக்ஸ் = +25/4. ஓகே, இதுதான் டைரக்ட்ரிஸ். இது 2 ஃபோக்கஸு, 2 வெர்டெக்ஸு, 2 டைரக்ட்ரிஸ். இதான் நமக்கு டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம்மில் செகண்ட் கொஸ்டின். எக்ஸ் ஸ்கொயர் பை 3 + ஒய் ஸ்கொயர் 10 = 1 ஐடென்டிஃபை பண்ணி சென்டர், ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், டைரக்ட்ரிஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்குற கொஸ்டினை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இட் இஸ் மேஜர் ஆக்சிஸ்னா இட் இஸ் எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது எலிப்ஸு. இப்போ இந்த மேஜர் ஆக்சிஸ்னா எக்ஸலுக்கு தான் ஒய்க்கு செக் பண்ணணும். எது ஹையஸ்ட் வேல்யூ பாருங்கள்,
10 தான். அப்போ 10க்கு மேலே நாங்கள் ஒய் இருக்குது, திரும்ப நான் மேஜர் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ். அப்போ எலிப்ஸ் எதில் இருக்குது, ஒய் ஆக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஹையஸ்ட் வேல்னா ஏ ஸ்கொயர்னு எடுத்துணும், லோயஸ்ட் வேல்னா பி ஸ்கொயர்னு எடுத்துணும். ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் 10, ஏ ஈக்குவல் டு √10, பி ஸ்கொயர் 3னா பி ஈக்குவல் டு √3. இப்போ இ வேல்யூ ஃபைன் பண்ணால் இ வேல்யூனா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் வேல்யூ 3, ஏ ஸ்கொயர் வேல்யூ 10. இப்போ கிராஸ் பண்ணால் 10 மைனஸ் 3 பை 10, 7 பை 10. அப்போ 7 ரூட் எடுக்கும்போது √7 தான், 10க்கு ரூட் எடுக்கும்போது 10. இப்போ ஏஇ ஃபார்ம் பண்ணிக்கு ஏனா ரூட் ஏ வேல்யூ தெரியும் √10, இந்த இ வேல்யூ √7 பை இந்த √10 கேன்சல் ஆச்சுன்னா √7. ஏ பை இ ஃபார்ம் பண்ணிக்கு ஏ வேல்யூ √10 பை இ வேல்யூ √7 பை இந்த √10 மேலே போனால் மல்டிப்ளை ஆகிடும், √10 மல்டிப்ளை போனால் 10 பை √7 ஏ பை இ. இப்போ ஃபங்க்ஷன் சென்டர் வந்து 0 0 தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு. ஏன் சென்டர் நமக்கு எக்ஸ் மைனஸ் h whole square by a square ஏன்னா 3b square plus y minus a whole square by a square equal to 1 ஃபார்மேட்டில் இருக்கு. இதான் a ஸ்கொயர் வேல்யூ, இது b ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நான் h கணக்கு நமக்கு 0 0, அப்போ 0 x ஸ்கொயரு, இங்கே 0 போட்டால் y ஸ்கொயர் வேல்யூ. அப்போ சென்டர் இப்போ என்ன 0 0 தான் கன்ஃபார்ம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் நேரம் இட் இஸ் மேஜர் ஆக்ஸ் நேரம் y ஆக்ஸ் இருக்கும்போது அப்போனா நமக்கு a, 0, ப்ளஸ் ஆமன்ஸ் ஏஇ 0, ப்ளஸ் ஆமன்ஸ் ஏஇ நம்ம நேரம் √7 நமக்கு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை ஃபோக்கஸ் இருக்கும், ப்ளஸில் ஒன்று இருக்கும், மைனஸில் ஒரு ஃபோக்கஸ். வெர்டெக்ஸ் நேரம் ஏ ஆஃப் 0, ப்ளஸ் ஆமன்ஸ் ஏ வேல்யூ நமக்கு தெரியும் நமக்கு நேரம் √10. அப்போ நெக்ஸ்ட்டு 0, ப்ளஸ் ஆமன்ஸ் √10. அப்போ 2 வெர்டெக்ஸ் இருக்கும், ஏ ஆஃப் 0, √10, ஏ டேஸ் ஆஃப் 0, மைனஸ் √10. அப்போ டைரக்ட்ரிக்ஸும் 2 இருக்கும், ப்ளஸ் ஆமன்ஸ் ஏ பை இ. ஏ பைனா நமக்கு 10 பை √7 இருக்குது. அப்போது 10 பை √7 y ஈக்குவல் டு மைனஸ் 10 by √7. Okay. Next diagram. y axis இது x. நம்ம பேரபோலா நமக்கு சென்டர் 0, 0. நம்ம ஏன்னா பேரபோலா இருக்கிற y axis இருக்கு நமக்கு இல்லை எலிப்ஸ். இது a, இது a dash, இது focus 1, இது second focus. இது directrix y equal to minus a by e, another focus y equal to a by e. இதான் நமக்கு diagram. The focus first vertex, second focus, vertex first vertex, a dash second vertex. Directrix இந்த vertex, இந்த directrix இந்த vertex. Okay, இதான் நமக்கு ஒரு diagram. Okay. Next, fifth sumல sum third, x square by 25 minus y square by 144 equal to 1. First ஐடென்டிஃபை பண்ணலாம், எலிப்ஸா ஹைபர்போலாவா பேரபோலாவான்னு. கம்பல்சரி ப்ளஸ் வந்தால் எலிப்ஸ் சொல்லிக்கிறாங்க, மைனஸ் வந்துச்சு கம்பல்சரி இட் இஸ் ஏ ஹைபர்போலா. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இட் இஸ் ஏ ஹைபர்போலா. ஸோ ஹைபர்போலா என்னன்னா அங்கே மேஜர் ஆக்சிஸ் ஆனால் இங்கே ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குமா ஒய் ஆக்சிஸ் ஓகே. அங்கே ஏ ஸ்கொயர் வேல்யூ எங்கே ஹையஸ்ட் வேல்யூக்குதோ அதுதான் ஏ ஸ்கொயர் சொல்லும், அது மேலே தான் நமக்கு மேஜர் ஆக்சிஸ் சொல்லும். இங்கே அதெல்லாம் நீ கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல எது ப்ளஸ் இருக்குதோ அதுதான் நமக்கு என்ன வரும் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் என்ன 25 மேலே எக்ஸ் இருக்குது, அப்போ த ட்ரான்ஸ்வர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அதே ஃபர்ஸ்ட்ல ஒய் இருந்துச்சுன்னா வரும். இது திரும்பி ரிப்பீட் பண்ணுறோம், ஹையஸ்ட் வேல்யூ எதில் பார்க்கணும் நமக்கு எலிப்ஸில் மட்டும்தான் பார்க்கணும். ஹையஸ்ட் வேல்யூக்கு மேலே என்ன தான் மேஜர் ஆக்சிஸ் சொல்லும். இங்கே அதெல்லாம் செக் பண்ணக்கூடாது. எது ப்ளஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு தான் அதான் வரும் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதுதான் ப்ளஸ், இது மைனஸில் இருக்குது. அப்போ இதுதான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸு. அது ட்ரான்ஸ்வர்ஸ் எக்ஸுக்கு கீழே தான் ஏ ஸ்கொயர் வேல்யூ, செகண்ட் தான் பி ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஏ ஸ்கொயர் 25, ஏ ஈக்குவல் டு 5, பி ஸ்கொயர் 144, பி ஈக்குவல் டு 12. அப்போ இ வேல்யூங்கன்னா நான் அங்கே எலிப்ஸில் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பார்த்துருப்போம். ஆனால் ஹைபர்போலா உங்கள் ப்ளஸில் வரும் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வேல்யூ 144 by 25, எல்சிஎம் 25 ப்ளஸ் 144 by 25, ஆட் பண்ணால் 169 by 25, 169 ரூட் 13, 25 ரூட் எடுத்தால் 5. அப்போ தான் இ வேல்யூ. ஏஇ வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஏ அப்படி இருக்குது, ஏ வேல்யூ 5 இருக்குது, இ வேல்யூ 13 by 5. இது கேன்சல் பண்ண நமக்கு 13. ஏ பை என்ன நமக்கு ஏ வேல்யூ 5, இ வேல்யூ 13 by 5. இந்த 5 நேரம் மேலே போச்சுன்னா 5 into 5 25 by 13. இப்போ ஃபர்ஸ்ட் 1 பை 1 ஃபார்ம் பண்ணலாம். சென்டர் 0 0 தான் கன்ஃபார்மு. ஃபோக்கஸ் நேரம் எலிப்ஸ் சொன்ன மாதிரி 2 ஃபோக்கஸ் இருக்கும், 2 வெர்டெக்ஸ் இருக்கும், 2 டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும்.
அப்போ எஃப் ஆஃப் நான் ப்ளஸ் ஆகும் ஏன்னா ட்ரான்ஸ் ஆக்சி எக்ஸ் ஆக்ஸ் இருக்குது எக்ஸ் ஆக்ஸ் நேரம் ப்ளஸ் ஆகும் ஏஇ கமா 0 ஏன்னா ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஆகும் ஏஇனாங்க நமக்கு 13 கண்டுபிடிச்சிடும் 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் 13 கமா 0 another focus f2 focus minus 13 comma 0. ஓகே செகண்ட் ஏ ஆஃப் ப்ளஸ் ஆகும் 2 வெர்டெக்ஸ் இருக்கும் அப்போ ஏ என்னது 5 இருக்குதா அப்போ ப்ளஸ் ஆகும் 5 கமா 0 இப்போ ஏ வெர்டெக்ஸ் 5 கமா 0 another வெர்டெக்ஸ் minus 5 comma 0. Directly is x equal to plus or minus a by e. இப்போ a by e நமக்கு 25 by 13. அப்போ next அப்போ x equal to 25 by 13 ஒன்று another x equal to minus 25 by 13. Okay, another directly. Just diagram form பண்ணலாம். இந்த கொஸ்டின் கேட்கல நம்ம டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கி ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் x axis y axis center 0 to 0 c of 0 comma 0 நம்ம x axis டயக்ராம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. x axisல அப்போ x axis நேரம் இங்கே என்ன ஹைபர்போலா அப்படி தானே ஹைபர்போலா ஃபார்மேட் இருக்கும். இங்கே நமக்கு நேரம் இங்கே வெர்டெக்ஸ் f1 வெர்டெக்ஸு இங்கே f2 வெர்டெக்ஸு நெக்ஸ்ட்டு இதை நமக்கு என்ன ஏ டேஷு ஏவோட வெர்டெக்ஸ் டைரக்ட்லி சிக்னரம் இங்கே இருக்குங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ இங்கே நேரம் அனதர் டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ இதான் நேரம் ப்ளஸ் ஆமினஸ் ஏ பை கமா சொன்னது இதுதான் ஏ வந்து ப்ளஸ் ஆமினஸ் ஏ அப்போ 2 டைரக்ட்ரிஸு 2 ஃபோக்கஸு 2 வெர்டெக்ஸ். ஓகே இதான் நமக்கு டயக்ராம். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டினில் 4th கொஸ்டின் y square by 16 minus x square by 9 equal to 1. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் மைனஸ் வந்தால் இட் இஸ் ஹைபர்போலா ஃபங்க்ஷன். ஹைபர்போலா நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்ஸ் எக்ஸில் இருக்குமா டயக்ராம் ஒய்யில் இருக்குமான்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் ப்ளஸ் டைம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ளஸில் ஒய் தான் இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ் எக்ஸ் ஒய்யெலாம் இருக்கும். தேர்ட் சம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் இருந்துச்சு அது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னோம். ஃபர்ஸ்ட்டில் ஒய் தான் இருக்குது. அப்போ இதான் நம்மனா ஏ ஸ்கொயர் 16 பி ஸ்கொயர் வேல்யூ 9. அப்போ ஏ ஈக்குவல் டு 4 பிக்கு ரூட் எடுத்தால் 9 ரூட் எடுத்தால் 3. இ வேல்யூனா நமக்கு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஏ ஸ்கொயரா பி ஸ்கொயர் 9 தெரியும் ஏ ஸ்கொயர் வேல்யூ 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 ப்ளஸ் 9 பை 16 ஆட் பண்ணால் 25 பை 16 25 ரூட் எடுத்தால் 5 16 ரூட் எடுத்தால் 4 இதுதான் இ வேல்யூ. இப்போ ஏஇ நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் அப்போ ஏ இன்ட்டு இ மல்டிப்ளை பண்ணுங்க ஏ வேல்யூ தெரியும் 4 இ வேல்யூ 5 பை 4 ஓகே 5 4 4 கேன்சல் பண்ணால் 5 நமக்கு ஏ பை இ 4 ஏ வேல்யூ தெரியும் 4 என் டிவைட் பை இ வேல்யூ 5 பை 4 ஒரு டிவைடில் அகைன் டிவைட் சொன்னால் 4 நம்ம மேலே மல்டிப்ளை ஆகிடும் 4 into 4 16 by 5. நெக்ஸ்ட் சென்டர் 0 0 தான் ஃபோக்கஸ் நேரம் இந்த டிரான்ஸ்ஆக்சியில் ஒய் ஆக்சிலேருந்து என்ன ஃபோக்கஸு 0, ப்ளஸ் ஆமினஸ் ஏஇ 0, ப்ளஸ் ஆமினஸ் ஏ என்ன ஏ என்னங்கண்ணா 5. அப்போ 2 ஃபோக்கஸ் என்ன வரும் 0, 5 ஒன்று அண்டு f2 வந்து 0, -5. ஓகே செகண்ட் வெர்டெக்ஸ்னா ஏ ஆஃப் 0, ப்ளஸ் ஆமினஸ் ஏ வேல்யூ தெரியும் நமக்கு என்னன்னா 4 நமக்கு தெரியும் நமக்கு. அப்போ 0, ப்ளஸ் ஆமினஸ் 4. அப்போ ஏ ஆஃப் 0, 4 ஃபோக்கஸு another வெர்டெக்ஸு ஏ டேஸ் ஆஃப் 0, -4 another வெர்டெக்ஸ். ஓகே 2 வெர்டெக்ஸ் டைரக்ட் இஸ் y equal to ப்ளஸ் ஆமினஸ் ஏ பை இ y equal to ப்ளஸ் ஆமினஸ் ஏ பை வேல்யூ 16 by 5. அப்புறம் 16 பை நமக்குண்ணா இது 2 ப்ளஸில் ஒரு 16 by 5 y equal to -16 by 5. ஓகே இதான் நமக்கு இதை வச்சு நம்ம ஜஸ்ட் டயக்ராம் ஃபார்ம் பண்ணலாம். y axis x axis the trans axis y axis இருந்தனா நமக்கு y axis அப்ப நமக்கு ஃபோக்கஸ் நேரம் f2 ஃபோக்கஸ் f1 ஃபோக்கஸ் இந்த வெர்டெக்ஸ் a இங்க a டேஷ் இது சென்டர் பாயிண்ட் 0 0 c ஆஃப் ரைட் என்ன இருக்கும் இங்க y equal to plus a by another வெர்டெக்ஸ் y equal to minus a by இதான் நமக்கு இதோட டயக்ராம். ஓகே very important question 5 mark question. Thank you student.